மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த புதிய நாளை கொடுத்த தேவனை கூட சோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட இந்த ஒரு புதிய துவக்கத்தை தந்துள்ள தேவனுக்கு நன்றியை பாராட்டுகிறோம். நம்ம அந்த 25 பெண்களை குறித்து தியானித்து முடிக்க கடவுள் ஈவு பாராட்டினார். அதே போல் இன்றைய நாள் துவக்கத்திலிருந்து கூட இந்த சீஷர்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். ஸோ இன்றைய நாளில் இருந்து கூட ஒரு சீஷர்களை குறித்து நம்ம தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபையும் ஞானத்தையும் பாராட்டுவாராக. இன்றைய நாளில் கூட முதலாவது சீஷனாக சைமன் பீட்டரை குறித்து தேவன் தியானிக்கும்படியாக நமக்கு ஈவு பாராட்டி இருக்கிறார். ஸோ இந்த சீமோன் பேதுரு இவருடைய அழைப்பும் மறுபெயரிடலும் சீமோன் ஒரு மீனவராக இருந்தார். நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தபடி தான் இதில் நிறைய இவங்க சீஷர்கள் மீனவர்களாக தான் இருக்கிறார்கள். ஸோ சீமோன் ஒரு மீனவராக இருந்தார். இயேசு அவரை முதலில் சந்தித்த போது அவருக்கு பேதுரு என்று பெயரிட்டாராம். இதற்கு கண்மலை என்று பொருள். யோவான் 1:42 பார்க்கும்போது இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேவன் இவருக்கு கேபா என்று பெயரிட்டதையும் இதற்கு கண்மலை என்று பொருளானதையும். ஒரு சாதாரண மீனவனை தேவன் ஒரு தலைவனாக மாற்ற திட்டமிட்டதை இது காட்டுகிறது. ஒரு சாதாரணமாக மீனவனாக இருந்த இந்த சீமோன் பேதுரு தான் பிற்காலத்தில் பெந்தெகோஸ்தே சபையில் தலைமை வகிக்கும்படியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதை நம்மளால காண்க முடிகிறது. இவருடைய விசுவாசத்தின் அறிக்கை பார்த்தோன்னா, சீடர்களிடம் இயேசு நான் யார் என்று கேட்ட பொழுது பேதுரு தான் முதலில் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டாராம். மத்தேயு 16:16 இவ்விதமாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு சீடர்களிடம் கேட்டபொழுது இந்த பேதுரு தான் முதல் தடையாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டாராம். இதற்காக இயேசு அவரை பாராட்டினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பேதுருவின் பலவீனம் மற்றும் மறுதலைப்பு. பேதுருவுடைய பலவீனம் நமக்கு அநேகருக்கு தெரிந்த ஒரு கதை தான். இதோ இந்த ஒரு பிக்சரில் நம்ம பார்க்கும்போதே நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த ஒரு புயலின் தாக்கத்தை தேவன் அவர்களை காப்பாற்ற கடலின் மீது இயேசப்பா நடந்து வந்தாங்க. அப்போது இந்த சீமோன் பேதுரு விசுவாசம் உள்ளவனாக தான் நானும் நீர் தேவனானா நானும் இந்த கடலில் நடக்கிறேன்னு சொல்லி நடக்கவும் ஆரம்பித்தார். ஆனால் நடுவில் அவரோட கவனம் சிதறியதால் அவரோட அவ்விசுவாசம் வந்ததுனால அவர் மூழ்கும் நிலைமை வந்தது. அப்பொழுதும் தேவன் அவரை தூக்கி எடுத்து காப்பாற்றி அவ்விசுவாசியே என்று சொன்னார். அது போலதான் பேதுருவோட பலவீனம் அந்த இடத்துலையும் காணப்பட்டது. இன்னொரு பேதுரு மிக ஆர்வம் கொண்டவர்னால தான் அவர் அந்த கடலின் மீது நடக்கணும்னு அவர் விசுவாசிச்சு கேட்டது. ஆனால் அவர் பலவீனமானவரும் கூட. சில நேரங்களில் பயத்தினால் தடுமாறினார் என்று பார்க்கும். இயேசு பிடிப்பட்ட பொழுதும் அவரை தெரியாதென்று 3 முறை மறுதளித்தார். லூக்கா 22 54 62 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு 3 முறை தேவனை மறுதளித்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேவன் முன்கூட்டியே சொன்ன ஒரு காரியம்தான். பேதுரு ஆனவன் நீ என்னை மறுதளிப்பா என்று 3 முறை. அதன்படியே அது அவருடைய வாக்கு நிறைவேறும் பிரகாரம் 3 முறை பேதுரு பயத்தின் நிமித்தம் அந்த அவ்விசுவாச நிமித்தம் கலக்கத்தின் நிமித்தம் 3 முறை மறுதளித்தார் என்று பார்க்கப்படுகிறது. மறுபடியும் நிறுத்தப்படுதல். உயிர்த்தெழுந்த இயேசு திபேரியா கடலோரத்தில் பேதுருவை சந்தித்து நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று 3 முறை கேட்டாராம். யோவான் 21 15-17 வசனம் வரையில் அவர் நீ என்னிடத்தில் அன்பாயா இருக்கிறாய் என்று 3 முறை கேட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது.
போனது. அவரை மீண்டும் சீடத்துவ பணியில் நிலைநிறுத்தினார். அதன் மூலமாய் பேதுருவை மீண்டும் சீடத்து பதவியில் நிலைநிறுத்தினார். இங்கு ஏசப்பா பேதுரு மேல கோபம் கொள்ளவில்லை. அவர் 3 முறை மறுதளிப்பார் என்று தேவனுக்கு தெரியும். அவரிடத்தில் கோபம் கொள்ளாததின் காரணம் ஏசப்பாக்கு பேதுருவோட குணாதிசயம் என்னன்னு தெரியும். அவனோட சைமன் பீட்டர் எப்படிப்பட்டவர், எப்படி ஒரு பயந்த சுவாபம், எப்படி பலவீனமானவன், எதில் பலவீனமானவன் என்பதை உணர்ந்த தேவன். ஆமா, இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அநேக காரியங்கள் பலவீனமா இருக்கலாம். அதுவே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க காரணமா இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த பலவீனத்திலையும் நம்மளை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பலவீனமா இருக்கிறோன்ற ஒரு காரியத்தை நம்ம தேவன் நம்மளை அப்படியே விட்டு விட மாட்டார். அந்த பலவீனத்துல தேவன் நம்மளை உயர்த்தி அருளுவார் என்பதை இந்த பேதுருவின் வாழ்வின் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பெந்தகோஸ்தே மற்றும் சபையின் தலைமை பார்த்தோன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பேதுரு தைரியமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இந்த பயத்தினால கலக்கத்தினால இந்த பலவீனமாக இருந்த பேதுரு தேவனோட ஆவி அவருக்குள்ள ஊற்றப்பட்ட பிறகு தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவருடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டனர்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திருச்சபையின் மிக முக்கியமான தூணாக அவர் மாறினாராம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஆரம்பத்தில் பயத்தினால தத்தளிப்பினால கலக்கத்தினால பலவீனத்தினால இருந்த இந்த சீமோன் பேதுரு பிற்காலத்தில் தேவனோட ஆவி தனக்குள்ள ஊற்றப்பட்டதன் நிமித்தம் அவர் தைரியமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம். அவரோட முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுன்னு பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையிலே மிகப்பெரிய தூணாக கருதப்பட்டார். தேவன் பார்த்தீங்கன்னா அவரோட பலவீனத்திலே அவரை பலனாய் மாற்றினார். அவரோட பயம் தான் அவரோட பலவீனம், ஆனால் அதை அவர் பலப்படுத்தி தைரியமாய் மாற்றினார். அந்த விளைவாக 3000 பேர் அவரோட முதல் பிரசங்கத்திலே ரட்சிக்கப்பட்டார்னா, அப்போ பிற்பாடு உள்ள பிரசங்கத்தினால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதுதான் தேவனுடைய கிருபை. அவர் நம்மளோட பலவீனத்தை கொண்டு நம்மளை பலனாய் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இது மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, சீமோன் பேதுரு அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு சீடனாக கூட இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரோட பாடங்கள் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, மாற்றம். தேவன் ஒரு சாதாரண மனிதனை தன் கிருபையின் வல்லமை உள்ள தலைவராக மாற்ற முடியும். ஒரு சாதாரண மீனவனை அவர் சீடனாக பின்பற்ற சொன்னார். அவர் பின்பற்றியதன் மூலம் அவர் தொடக்கத்தில் அவர் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் அவிசுவாசமாக இருந்தாலும் தேவன் அவருக்கு ஆவியை ஊற்றி அவர் ஆதி திருச்சபையிலே ஒரு தூணாக மாற்றினார். அவரோட பிரசங்கத்தின் மூலம் பலர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தலைவராக மாற்ற முடிந்தது. மன்னிப்பு. நாம் விழுந்தாலும் இயேசு நம்மை மீண்டும் மன்னித்து உயர்த்துவார். ஆமாம், சீமோன் பேதுரு கர்த்தர் 3 முறை மறுதளித்த பிறகு அவர் நினைச்சிருக்கலாம், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இது இனி கர்த்தர் நம்ம இடத்துல வரமாட்டாருன்னு தான் கண்டிப்பாக நினச்சிருப்பாரு. ஆனால் தேவன் நம்மளுடைய பலவீனத்தை நம்மளோட பாவங்களை மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அவர் தேடி அவரை நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாயாய் மட்டும்தான் கேட்டார். வேற எதுவும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் சீமோன் பேதுருவை பார்த்து தேவன் கேட்கல. என்னை நீ அன்பு கூறுகிறாயா மட்டும்தான் கேட்டார். ஆமாம், நம்ம கபடற்ற அன்பு அவர் மேலே வைக்கும் போது தேவன் நம்மை அநேகத்தில் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் போலதான் அவர் சீமோன் பேதுருக்கிட்ட நீ ஏன் என்னை மறுதளிச்சேன்னு அவர் கேள்வியே கேட்கல. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் என்னை மறுதளிக்க தான் போறாருன்னு சொல்லிட்டு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று. ஆனால் அதுக்கு முடிந்த பிறகும் தேவன் என்னை மறுதளிச்சிட்டல அப்படின்னு அவரை கேட்க கூட இல்லை. தேவன் உணர்த்தியது ஒன்றே, தேவன் கேட்ட காரியம் ஒன்றே ஒன்று, நீ என்னை அன்பு கூறுகிறாயான்னு மட்டும்தான் 3 முறை கேட்டார். அதன் பின்பு தேவன் அவனை மீண்டும்
அந்த சீடவத்துலேருந்து சேர்த்து அவரை ஆதி திருச்சபையில் ஒரு தூணாக நிறுத்தி தைரியமாக பிரசங்கித்து தன்னுடைய நற்பணியில் வந்து அவரை பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதன் மூலம் தேவன் மன்னிக்கும் தேவன். நம்மளோட பாவத்தில் நம்ம விழுந்தாலும் நம்மளை மீட்டு அவரை நிலைநிறுத்தி அவரை நம்ம அன்பு கூறும்பொழுது அவர் நம்மளை அநேக விதத்தில் பயன்படுத்துவார். தைரியம். பரிசுத்த ஆவியின் துணை இருந்தால் பயந்த மனிதனும் உலகையே மாற்றும் தைரியத்தை பெறுவான். ஆமாம், இந்த சீமோன் பேதுரு எவ்வளோ பயந்தவனாக இருந்தான்னு நம்ம பார்க்கும்போது தேவன் அவரோடு இருக்கும் போதே அவர் அப்படி பயந்து இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்ஸ் அவரோட இதில் வந்து பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு சீமோன் வந்து மிகவும் தைரியம் உள்ளவனாக மாறினார். சீமோன் பேதுரு வந்து பரிசுத்த ஆவியின் துணையினால் பயந்த மனிதனும் உலகிய மாற்றும் தைரியத்தை பெறுவாராம். அவரோட 3000 பேரை தன்னோட முதல் பிரசங்கத்திலே 3000 பேரை ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு மாறும் அளவுக்கு தைரியத்தை வந்து தேவன் அவருக்கு அளித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல். ஆரம்பத்தில் பேதுரு தான் சொல்வதே சரி என்று வாதிடுபவராக இருந்தார். ஆனால் பிற்காலத்தில் அவர் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் அவசியமாயிருக்கிறது என்று அப்போஸ்தலர் 5:29 குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சொன்ன வார்த்தைகள். ஆமாம், ஆரம்ப காலத்தில் நம்ம பேதுருவை பார்க்குறோம், கொஞ்சம் ஒரு முந்திரி கொட்டை அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம 1000 பேர் சொன்னாலும் அவருக்கு வந்து 1000 குறைகள் இருந்ததை வந்து நம்ம சுட்டி காட்டினாலும் பின்வரும் காலத்தில் அவரை பார்க்கும்போது அவர் தன்னை மிகவும் தாழ்த்தினார். அந்த பயந்த சுவாபம் இருக்கும்போது கூட அவர் தன்னை தாழ்த்தவில்லை. அவர் இடத்துல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு அவருக்கு தைரியம் வந்த பிறகு அவர் தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தினால தான் அவர் வந்து அநேக விதத்தில் அநேக பேருக்கு வந்து ஆசீர்வாதமாக இருப்பதை நம்மளால காண முடிகிறது. அது மட்டும் அல்லாமல் அப்போஸ்தலர் 5:29 அவர் கூறிய வார்த்தைகள் வந்து இருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் அவசியமாயிருக்கிறது என்று கூறுகிறார். ஆமாம், இன்றைக்கு நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்ம இருக்கிற இந்த உலகத்தரமான வாழ்க்கையில் வந்து நம்ம மனுஷங்களுக்கு எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ், நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து நம்மளோட மேனேஜர்ஸ்க்கோ யாருக்கோ வந்து நம்ம அவ்வளோ கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்வதே அவங்க சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்வது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு உலகத்தரமான நம்மளோட தேவைக்காக நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் நம்மளோட ஆவிக்குரிய தேவை வந்து தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனே வந்து நிரந்தர ஒரு எஜமானராய் நமக்கு இருக்கிறார். ஆனால் அவருக்கு நம்ம இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவரோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோமா? உலகத்தரமான மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் கீழ்ப்படிதலும் கூட நம்மை படைத்த நம்மளோட தேவனுக்கு நம்ம ஏன் கொடுக்கறது இல்லைன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருக்கு நம்ம ஏன் கீழ்ப்படுகிறது இல்லை? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஏன் நடக்கிறது இல்லைன்னு நம்ம வந்து நம்மளே நம்ம சோதித்து பார்க்கும் இடத்துல வந்து நம்ம அமர்த்தப்படுக்கிறோம். இந்த சீமோன் பேதுரு போல வந்து நம்ம பயத்தை போக்கி தேவன் நம்மளுக்கு தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும்னு நம்ம இந்த இடத்துல ஜெபிக்கணும். அவர் அப்படி உண்டுவாக்குவதன் மூலம் வந்து அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய நற்செய்தியை பரப்பும் ஒரு சீடனாக நம்ம வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த சீமோன் பேதுரு பல இடங்களில் தத்தளித்தாலும் பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் வந்து தோற்றாலும் வந்து பிற்காலத்தில் தேவன் அன்பு குறையாய என்று கேட்டபோது அவர் அன்பு வைத்தது நிமித்தமாக தான் தேவன் வந்து அவரை ஆசிர்வதித்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா தேவனுக்கு வந்து தெரியும் பேதுரு வந்து தன்னை மறுதலித்தாலும் அவர் தவறு செய்து அவிசுவாசமாக நடந்தாலும் தன்னை நேசித்து தன்மேல் அன்பு வைத்தவர் சீமோன் பேதுரு என்பதை வந்து தேவன் அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதன் மூலமாக தான் தேவன் வந்து மீண்டுமாய் பேதுரு இடத்துல வந்து தன்னை அன்பு கூறுகிறாயா என்று 3 முறை கேட்டார். அப்படி நம்மளை குறித்து தேவன் என்று நம்மளுக்கு சாட்சி கொடுக்க முடிகிறதா? நம்ம அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றத அவர் உணர்றாரா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம தேவன் மீது எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனால் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுதான், என் மகன் என் மேலே அன்பு கூறுறாங்க, அவங்க 1000 இது பண்ணாலும் என் மேலே அன்பு வச்சிருக்கா என் மகன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நம்ம இருக்குமா அப்படின்றத வந்து
நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு அவர் நம்மளை நோக்கி கேட்கிறாரு, "நீ என்னை அன்பு கூறுகிறாயா?" என்று கேட்கிறார். அதற்கு நம்ம பதில் என்ன சொல்லப் போறோம்? அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லப் போறோம்? வெறும் வார்த்தையினால அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா பத்தாது. நம்ம செயலினால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். நம்மளோட வார்த்தையினால ஆமாப்பா நான் அன்பு கூறுறேன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்மளோட செயல்ல வந்து அதை வந்து காண்பிக்கிறோம். நம்ம எப்படி அந்த செயல்ல காண்பிப்பது? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பது. அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் சொல்வதன் மூலமா, அவருடைய நற்செய்தியில பங்குபடுவதன் மூலமா, அது வந்து அவருடைய எழுப்புதலுக்காக நம்ம கட்டப்படும் வழிகளா தான் அவர் மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறோம் என்று நம்மளால செயல்ல காண்பிக்க முடியும். வெறும் வார்த்தையினால சொன்னா பத்தாது. பேதுரு வந்து தேவன் வந்து கேட்டபோது ஆமா நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. அதற்கான பணியில அவர் ஈடுபடுத்தப்பட்டார். 3000 பேருக்கு மேலான மக்கள்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க அவரோட பிரசங்கத்தினால. நம்மளால அவ்வளோ செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. தினம் ஒருத்தர்கிட்ட அட்லீஸ்ட் கடவுளை பத்தி நம்ம சொல்வதன் மூலமா அவர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு உணர்த்தப்படும். அவர் நம்மளை உணருவாரு. நம்ம நம்ம அவர் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கோன்றது நம்மளோட செயலினால நிரூபிக்கப்படும். அவர் வந்து அவரோட சாயல்ல நம்மளை படைத்தார். அதன் பிரகாரமாய் அவரோட குணாதிசயங்களும் நம்மள இருக்குதான்றத பார்க்கணும். நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பாயிருப்பதன் மூலமா தான் தேவன் நம்ம அவர் மேல அன்பாயிருக்கிறோம் என்பது செயல் உணர்த்தப்படும். ஸோ இன்றைய நாள்ல கூட உலகத்தரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தேவனை அன்பு கூறுகிறோம் என்பதை வந்து செயலின் மூலம் நிரூபிக்க தேவனிடத்தில் வேண்டும். அதற்கான ஞானமும் அவர்தான் நமக்கு கொடுக்கணும். அவரிடத்துல நம்ம கேட்போம், அப்பா உங்களை நான் அன்பு கூறுறேன், அதை நான் செயலினால எப்படி செயல்படுத்தி அப்பா உமக்கு காண்பித்து பேதுருவை போல நான் விசுவாசம் உள்ளவனாக எப்படி மாற்றப்பட வேண்டும். அப்ப என்னோட பயத்தை விட்டு அவிசுவாசத்தை விட்டு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஊற்றப்பட்டு தைரியமாக்கப்படணும்னு நம்ம பேதுருவுக்கு தேவன் அளித்து, தேவன் வந்து பயத்துல இருந்த பேதுருவை தைரியமாக்கி ஆதி திருச்சபைக்கே தலைவனாக முற்பட்டது போல நம்மை குறித்தும் அவர் பெரிய திட்டங்களை செய்ய இருக்கிறார். ஆனா அந்த திட்டத்தை நம்ம உணரணும். அதற்கான ஞானத்தை தேவனிடத்துல கேட்டு அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவும் ஒன்று அன்பு. அந்த அன்பை வார்த்தையினால் மாத்திரம் அல்லாமல் செயலினால் அவரிடத்துல நம்ம காண்பிக்கும் போது தேவன் நம்மளை பெரிய காரியங்களுக்காக பயன்படுத்துவார். ஸோ இந்த சீமோன் பேதுருவை நம்ம குறித்து பார்க்கும்போது தேவன் நம்மளுக்கு உணர்த்துவது இந்த காரியங்கள் மாத்திரமே. அவரிடத்தில் அன்பாயிருப்பது அதை செயலினால் காமிக்கும் போது நம்ம எவ்வளவோ தாழ்மையான இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மளை தூக்கி தலைவர்களாக உயர்த்துவார். தேவன் நம்மளை தூக்கி தலைவர்களாக உயர்த்துவார். நம்ம பாவிகளாக இருந்தாலும் நம்மளை நேசித்து தலைவராக உயர்த்துவார். அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்பதன் மூலம், அவர்கிட்ட வந்து நம்ம அன்பாய் இருப்பதன் மூலம் தேவன் நம்மளை அனைத்திலும் விசேஷத்தவர்களாய் மாற்றுவார் என்பதை நம்ம விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா ராஜா, இதோ இந்த காலை வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இந்த புதிய துவக்கத்தில் அப்பா இந்த சீஷர்களை குறித்து நாங்கள் அப்பா ஆராய்ந்து அப்பா தகப்பனே ராஜா தியானித்து வரோம். அப்பா இந்த தொடக்கத்தில் இதோ இது முதல் சீஷரை குறித்து நாங்கள் அப்பா இன்றைய நாளில் தியானித்ததற்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த சீமோன் பேதுருவை போல எங்களையும் நீர் பயன்படுத்த போவதற்காய் நன்றி தேவனே. அப்பா நன்றி தகப்பனே. அவரை போல அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம். உம்மை மறுதளித்திருக்கலாம் அப்பா. பல முறை உம்மை விட்டு நாங்கள் விலகி போயிருக்கிறோம் அப்பா. உம்மை மறுதளித்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா, அப்பா தகப்பனே, பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் இருந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் பக்கத்தில் இருப்பதை நாங்கள் மறந்து அப்பா அவிசுவாசத்தினால பயத்துல உண்டு பண்ணீர், பயத்தினால நடந்திருக்கிறோம் அப்பா. பலவீனமாய் இருந்திருக்கிறோம் தகப்பனே. ஆனால் அப்பா உம்மோட ஆவி எங்க மேல ஊற்றுங்க, உம்மோட ஆவி எங்க மேல ஊற்றுங்க அப்பா. அதன் மூலம் எங்களோட பலவீனங்கள் பலனாய் மாற்றப்படட்டும் அப்பா. எங்களோட பயங்கள் தைரியங்களாய் மாற்றப்படட்டும் தகப்பனே. அப்பா என்னை அன்பு கூறுகிறாயா
என்று அப்பா நீர் 3 முறை பேதுருவிடத்தில் கேட்டது போல அப்பா நீர் எங்களிடத்திலும் கேட்கும்போது அப்பா நாங்கள் வெறுமையாய் அன்பு கூறுகிறோம் என்று மாத்திரம் சொல்லாமல் அதை செயலினால் நிரூபித்து காட்டும் வகையில் அப்பா எங்களை நீர் மாற்றி போடுங்க அப்பா. அப்பா செயலினால நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலினாலும் உம்மை மாத்திரம் நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று வெளிப்படுத்தப்பட வகையில் எங்களை நீர் மாற்றப் போவதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த ஒரு காரியத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. உம்மை மாத்திரம் நாங்கள் அன்பு கூர்ந்து உம்முட பரிசுத்த நாமத்தினால் மாத்திரம் நாங்கள் நடத்தப்பட கிருபை செய்யுங்க. உம்முட ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க. அதன் மூலம் நாங்கள் தைரியவான்களாய் மாறி அன்று பேதுரு 3000 பேர் மக்களை ரட்சித்தது போல இன்று நாங்கள் அப்பா எங்களால் முடிந்த மக்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை ரட்சிக்கப்படும்படியான ஒரு அப்பா கருவிகளாக நாங்கள் பயன்படுத்தப்பட கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா அவருக்கு இருந்த நல்ல குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு அப்பா அந்த பயங்கள் மாற்றி தைரியமாக இருக்கப்பட்டது போல எங்களோட வாழ்க்கையில் உள்ள பாவங்களும் அப்பா பலவீனங்களும் பயங்களும் கூட எங்களை நீர் மாற்றி எங்களை தைரியவான்களாய் மாற்றி வரல வேண்டுமாச்சு இருக்கிறோம் அப்பா. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற உலகத்தில் அப்பா உங்களோட பாதுகாப்பு தைரியம் ஆவிக்குரிய தைரியம் மிகவும் முக்கியமானதாய் ஒன்று காணப்படுகிறது அப்பா. அந்த ஆவிக்குரிய தைரியம் எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஊற்றப்பட்டு அதை உமக்காக நாங்கள் பயன்படுத்தி உம்முட நாமம் மகிமைக்கென்று அதை நாங்கள் பயன்படுத்த கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய தைரியத்தை தந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்மை மாத்திரம் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா, உம்மை மாத்திரம் அன்பு கூறுகிறோம். அதை நாங்கள் செயலில் நிரூபித்து காட்ட எங்களுக்கு ஞானத்தை தந்தரலுங்க, தைரியத்தை தந்தரலுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.